இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் வாங்கும் ஷாவுமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷாவ் என்னப்பா நீ ஜியாவை மீட் பண்ண போலையா, அவள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளேன்னு சொன்னதுமே, பட் எனக்கு அவளை பற்றி எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. அவள் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் ஒன்றும் அவளை ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கலையே, உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஜியாவுமே அங்கே அந்த ஷாவுக்கு கால் பண்ணிச்சேக்கா, என்னப்பா உன் மதர் இன் லாவை பார்க்க போலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், டிவி பார்த்துட்டு நான் போகணுன்னு அவ சொல்கிறா. சரி ஓகே, வரும்போது அவங்களுக்காக சூப் எல்லாமே பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் பார்த்தா டிவியெல்லாம் பார்க்கல, லைவாக அவங்க ரெண்டு பேருமே அசிங்கம் பண்ணிட்டு இருக்கதா அங்கே கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா போல், அதை தான் அங்கே பார்த்துட்ருக்கா. 3 வருஷமாக கல்யாணம் பண்ணி என் ஹஸ்பண்டும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா என்னை மேரேஜ் பண்ணி என்னோட வாழ்க்கையை வந்து இப்படி நாசமாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, கண்டிப்பாக இதுக்கான பதிலடி நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு இருக்கா. என்னை வந்து அந்த தீயிலேருந்து காப்பாற்றின பர்சன் யாருன்னு தெரியல, அந்த கைண்டான பர்சனை நான் திரும்ப மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. இப்போ திரும்ப இங்கே ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. அங்கே சூப் எல்லாமே அங்கே பண்ணி அந்த ஷாவ் கொண்டு வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் போய் அவங்க மதர் இன் லாக்கு அதை ஊற்றி கொடுக்குறா. அதை குடிச்சிட்டு அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் குடிச்சதுமே அவளுக்கு ரொம்ப முடியாத மாதிரி ஆயிட்டுருக்கு. என்னாச்சு, ஏன் இப்படிலாம் உனக்கு பண்ணுதுன்னு சொல்லி கேட்கும்போது, ஐ திங்க் நான் அம்மாவாக போகிறேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஷாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நீ சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, ஆமாம் அன்னைக்கு அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருந்தாரு, அன்னைக்கு தான் இந்த மாதிரி நடந்துச்சு, ஒருவேளை அதில் தான் பேபி மாமா இருக்குமோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்பவே இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போகிறேன், நீ என்ன என் கூட சேர்ந்து வரையான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இல்லை எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோ ஷூட் அங்கே அவங்க ஃப்ரெண்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. உனக்குமே ஏஜ் ஆகிட்டு இருக்கு, என்னைக்கு வந்துட்டு நீ மேரேஜ் பண்ண போகிற, ஒழுங்காக மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிறதுக்கு வழியை பாரு அப்படின்றத அவன் சொல்லும்போது, எனக்கு அப்படிலாம் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட நான் வந்து ஃபேக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொன்னதுமே கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ அவ்வளோங்க ஷாக்காகி பார்த்துட்டே இருக்கான். அங்கே கையில் வச்சுருக்க தண்ணி கூட கீழே விழுந்து போயிடுது. அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு அவங்க இருந்து கிளம்பும்போது, என்னப்பா பேங்க் வந்து ரொம்பவே மோசமான பர்சனா, இந்த மாதிரிலாம் இவ வந்து ரெடி பண்ணி கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டுங்க பேசும்போது, என்ன பைத்தியத்தையும் பிடிச்சி போச்சா, எதுக்காக இதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க, தண்ணி தானே கொடுத்தேன், எது ட்ரக்காக கலந்து கொடுத்தேன், போதை இறைப்புற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோ ஏன் நாங்கள் ஷூட்டை கால் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து உங்களை மீட் பண்ணணும், நீங்கள் டைம் வந்து கொடுங்க, ஃப்ரீயாக இருக்கப்போ மீட் பண்ணலான்னு சொன்னதுமே அவனுமே டைம் சொன்னதும் நானுமே வரேன்னு அவ சொல்கிறான். ஹீரோ வர்றாங்க, ஒரு பொண்ணை தான் மீட் பண்ண வந்திருக்கான், அங்கே டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல். அந்த சைடில் தான் நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கவுமே அங்கே அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் கூட அட்டென்ஷன் கொடுக்காம ஹீரோயினவே அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின்ட்ட போய், பார்த்தியா இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கையில் இருக்க அந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்ததுமே ரொம்பவே கோவமாகி போயிட்டு, அப்புறம் எதுக்குள்ள என்னை வந்து வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சரி ஓகே நீ இப்போ சொல்லு, நான் வந்து என்ன உன்ட்ட பேசணும்னு நீ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் வந்து என்கிட்ட இருக்கிற அந்த இடத்த வந்து விற்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லை நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது, இல்லை நீ கண்டிப்பாக அந்த இடத்த விற்கக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே, எதுக்காக நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்குமே ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சான்னு சொன்னதும் அவன் மனசில், ஆமாம் உங்கள் அப்பாவோட மருமகனாக நான் தான் வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அவருமே அதான் ஆசைப்பட்டார், பட் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு அவங்க மதரையும் அங்கே கால் பண்ணிவிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நாங்கள் வந்து சாப்பிடாம வீட்டில் உட்காந்துட்ருக்கோம், மரியாதையோடு வந்து வீட்டில் சமையல் பண்ணுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இப்போ டைம் ஆகிட்டுருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கா. பிறகு அவங்க அம்மாங்க அந்த பேங்க்கை நல்லா ஏற்றி விட்டுட்ருக்காங்க. இவளை எதுக்காக இன்னுமே வீட்டில் வச்சுட்ருக்க, நான் சொன்னால் உனக்கு என்ன புரியாதா, பேசாமல் ஃபஸ்ட்டு இவளை வந்து நீ டைவர்ஸ் பண்ணிடு, நான் உனக்கு ஷாவ் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஷாவ் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே என்னோட பேரில் வரல, நான் அதுக்குள்ளே போய் அவளை விட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் அது எல்லாத்தையுமே அங்கே கேட்டா. ஸோ அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அந்த பேங்க் அங்கே வந்து உனக்கு ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட மெசேஜ் பண்ணுறாங்க, உன்னோட ஹஸ்பண்டுக்கும் அந்த ஷாவுக்குமே எப்படி ரிலேஷன்ஷிப்னு நீ கண் கூட பார்க்கணுன்னா நீ பேசாமல்
பேசாமல் ஆஃபீஸ்க்கு வந்து பாரு தெரியும்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இந்த ஷாவை பார்த்தா பொண்டாட்டி மாதிரி அங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாரும் முன்னாடியுமே அங்கே வந்து சீன் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஃபுட்டை தூக்கிட்டு அங்கே போய் நின்றதுமே நான் சும்மா தான்ப்பா உட்காந்து பேசினேன்னு சொல்லும்போது நான் தான் இவனோட ஒய்ஃப் நீங்கள் வந்து சொன்னால் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்காங்களே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சைட் அங்கே வந்து கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ பெருசு பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பேச்சை சார்ட் அவுட் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுறான். அங்கே ஃபுட் எடுத்துகிட்டு வரும்போது ஷாவுமே அங்கே கூட்டி போனதுமே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க வந்து சண்டை போட்டுட்டு வேமா அங்கே வந்து உள்ளே போயிடுறா வாஷ்ரூமுக்கு. வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அங்கே அவளுமே சொல்கிறா. 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே பில்லை வந்து பார்த்துட்டு இங்கே வந்து குவாலிட்டி எதுவுமே சரியில்லை நம்ம வந்து வேறு இடத்துக்கு போகலாமான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குன்னா உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வப்பாட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டு வாங்கி கொடுப்பியாடான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோங்க வந்ததுமே அதை பார்த்துட்டு இவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு மிஸ்டர் ஷூன்னு சொல்லிட்டு அங்கே பேச போனதுமே நீ எப்படி எந்த தைரியத்தில் இவர்கிட்ட வந்து பேச வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறாங்க. கோமாயிட்டு இருக்கு இவனுக்கு. 2 பேரும் சேர்ந்து இவங்க கிளம்பும் போது அங்கே அந்த ஒர்க் பண்ணுற லேடி இது எல்லாமே மிஸ்டர் ஷூ வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமருக்காக வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதை கொடுத்ததுமே அவன் சந்தோஷமாயிட்டு அதை வாங்கிக்கிறா. சரிப்பா நான் இப்போ அந்த இடத்த வந்து சேல்ஸ் பண்ணணும்ல ஸோ லாயரை வந்து மீட் பண்ணணும் நான் போயிட்டு வரேன்னு சொன்னதும் கண்டிப்பாக போயிட்டு வா அப்படின்றதவே சொல்கிறான். ஸோ ப்ராப்பர்ட்டி விற்று வந்தால் காசு பூரா பறிக்கலாம்ல அதுக்காக தான் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டை சாங்கை மீட் பண்ணிவிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுமே கண்டிப்பாக எனக்கு தெரியுமே அந்த ஃப்ராடு பையன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உன்னை சீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அங்கே மியூசிக் சவுண்டு கேட்டதுமே அவள் ரொம்ப சூப்பராக அங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவுமே அங்கே வீடியோஸ் எடுத்தாங்க அவளுக்கே சென்ட் பண்ணதுமே அங்கே அது எல்லாத்தையுமே அவள் பார்த்துட்டு நீ என்ன தெரியாமல் எனக்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதில் ஃபாலோ பண்ண என்ன இருக்குது நீ அந்த இடத்த வந்து விற்கணும்னு சொல்லிட்டு பேசின பார்த்தியா அதை பற்றி தான் நான் வந்து உன்கிட்ட பேச வந்திருக்கேன். 2வது நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த இடத்த வந்து உன்னோட குடும்பத்துக்கு கொடுத்ததே என்னோட ஃபேமிலி தான் அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. சாங் வந்துடா ஏய் நீ தீயில வந்து விழுந்தப்போ உன்னை காப்பாற்றின பர்சன் யாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் தவிச்ச பார்த்தியா அந்த பர்சனே இவன் தான் அப்படின்ற சொன்னதுமே அப்போ வாங்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் எப்படி போய் காப்பாற்றுவாங்க ஒரு கோலை அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அவன்கிட்ட இது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோவுமே ஆமான்னு சொல்கிறான். பிறகு அங்கே அவளை கூட்டிகிட்டு போய் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் என் வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே நான் மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு நாள் கூட நிம்மதியாகவே இல்லை எனக்காக என்னால் வாழவே முடியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா வந்து மேரேஜ் ஆகி கொஞ்ச நாளே என்னோட அப்பா அம்மா ஏதோ ஒரு டிசீஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ என்னோட ஃப்ரெண்டும் என்னோட ஹஸ்பண்ட் சேர்ந்து என்னை சீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே தண்ணியை போட்டுட்டு புலம்பிட்டுருக்கா. எனக்கு நீ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அங்கே கிஸ் பண்ணதும் நீ என்ன பண்ணிட்டுருக்க நான் வந்து வெட்டிங் ஆன பொண்ணு இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போயிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் எப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் நான் வந்து அவன்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு ஷேர் பண்ணேன் அவனுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருதுன்னா நான் என்ன மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. கதவை யாரும் நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோ தான் ப்ளீஸ் நேற்று நடந்ததுக்கு சாரிப்பான்னு சொன்னதுமே அவளுக்கு நான் வந்து மீட் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சுப்பான்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி வீட்டுக்கு போனதுமே அவங்க மதர் இல்லை என்ன தைரியம் தான் நைட்டு பூரா ஊரை சுற்றிட்டு இப்போ வீட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ அங்கே அவனுமே ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி நிறுச்சிட்டு நீ என்னவே சீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டதுமே நீங்கள் இப்போ எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி கேளுங்கன்னு சொன்னதும் அவங்க சாங்கிட்ட கால் பண்ணி இவன் எங்கே இருந்தான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் 2 பேர் ட்ரிங்க் பண்ணிட்டோம்ப்பா ஸோ அதனால் அவள் என் வீட்டில் தான் இருந்தான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உடனே இவங்க சாரி கேட்டுட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் அம்மாவை வந்து தெரியாமல் பேசிட்டாங்க மன்னிச்சிரு நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஓகேவா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவங்ககிட்ட உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இந்த வீட்டில் இருக்க வேலை செய்ய கஷ்டமாக இருக்குன்னா பேசாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கோங்க. 2வது உங்களுக்கு வேணால் ஒரு நானி ஏற்பாடு பண்ணிக்கோங்க உங்கள் பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு தெரியும்லன்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணிட்டு போகிறா. அதை கேட்டுட்டு இந்த லேடி ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக தான் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கா. இதெல்லாமே நீ சாப்பிட்டு பாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதும் நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதை பற்றி உன்னோட வீட்டுக்கு ஃபைல்ஸ் அனுப்பிட்டே நீ படித்து பார்த்து இது ஓகேனா சைன் பண்ணுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. இங்கே பார்த்தா அந்த பேங்க்ட அந்த ஷாவ் எவ்வளோ நாள் நம்ம 2 பேருமே சேர்ந்து இப்படி தெரியாமல் மீட் பண்ணிட்டு இருக்குது எனக்கு ரொம்பவே கவலையாயிட்டு இருக்குப்பா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ எப்போ அவளுக்கு டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொன்னதும் அவளை போய் என்னத்தை போய் டைவர்ஸ் பண்ண நான் அவளை கொலை பண்ண போகிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம் அவளுக்கு வந்து யார் இருக்காங்க அவளை கொன்று போட்டாலும் கேட்குறதுக்கு நாதி கிடையாது. 2வது அவளை நான் எப்படியே டைவர்ஸ் பண்ணிட்டு விட்டேன்னா சொத்து எதுவுமே எனக்கு கிடைக்காது அவள் செத்து போயிட்டான்னா புருஷன்ற பேரில் எனக்கு தானே சொத்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான்.
பிறகு ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே லீவ் வந்து பேச வந்ததுமே இப்படி ஷூ கம்பெனிலேருந்து ப்ராஜெக்ட் வந்திருக்கு, என் கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ண வரையான்னு சொல்லி கேட்டதும் சும்மா இப்படி கிண்டல்லாம் பண்ணாதான்னு சொன்னதும் உண்மைதான், நம்புனா நம்பு நம்பலாட்டி போன்னு சொல்கிறா. பார்த்தா பயங்கரமாக கோவப்பட்டுருக்கான். ஷூ கம்பெனியில் வந்து திரும்பவுமே நம்மளுக்கு கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு, இதை வந்து கைவிட்டுறக்கூடாது, ஒழுங்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைனா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்தும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் லீமே இப்போ வந்து உனக்கு புரிஞ்சிடும்னு அப்போ நம்ம ஹீரோயின் நாங்கள் பண்ணி கொடுக்கவான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். கரெக்டாக மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னதும் லீயும் அவளுமே சேர்ந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஷாவ்ட்ட மெசேஜ் பண்ணுறா, எனக்கு இன்னும் என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் ஆஃபீஸில் எமி என்ற பொண்ணோட சேர்ந்து கனெக்ஷன் இருக்குன்னு தோணுதுப்பா, அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி அங்கே தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு உடனே அவன் கூட வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தி கூட வேற அஃபேர் வச்சுட்டு இருக்கான்னு, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ என் மேலே நம்பிக்கை வையின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தினதும் அவளுமே நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணிட்டு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் இப்போ என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும் வந்தால் உனக்கு தான் பெனிஃபிட்ஸ்னு சொன்னதுமே சரி ஓகே நான் வரேன்னு ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே போய் அந்த ப்ராஜெக்டை பற்றின எல்லா விஷயங்களையுமே அங்கே வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்ருக்கா. ஸோ ஹீரோ அவ்வளோவே அங்கே பார்த்துட்ருக்கோம், என்னென்னத்தை பார்த்துட்ருக்க ப்ராஜெக்ட் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ சொன்னால் ஓகே தான் அவன் சொல்கிறான். பிறகு அங்கே வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பேங்க்கு கால் வந்துடுது, இப்படி ஷூ கம்பெனிலேருந்து நீங்கள் அனுப்பின ப்ரொப்போசல் ஏகப்பட்டதுலேருந்து ஜியாவோட ப்ரொப்போசல் தான் அவங்க ஏற்றுருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு உன்னோட ப்ரொப்போசல் வந்து இப்போ ஏற்றுக்கிட்டாங்க, நீ தான் நாளைக்கு வந்து அதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறான். கண்டிப்பாக நான் தான் வந்து பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட்டை தான் கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். எல்லாம் கரெக்டாக நீ தான் பண்ண மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ உங்கள் பாக்ஸிங் பண்ணிட்டுருக்கோமே, நீங்கள் எப்படி ஒரே டயத்தில் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். வேணா நீங்களுமே இவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுங்களேன் அப்படின்ற சொன்னதும் இல்லை எனக்கு இது தெரியாதுன்னு சொன்னதும் எல்லாம் பிறக்கும் போதே தெரிஞ்சால் வராங்க பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே வேணுக்குனே செம்மையாக வந்துட்டு போட்டு அடிக்க விட்றான். வம்பத்தை வச்சு தான் அங்கே வந்து பழி வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டண்ட் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே தெரியுது நீ இதை பண்ணலைன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லு, இது யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணு பயந்து போயிட்டு அங்கே இது எல்லாமே ஜியா தான் பண்ணாங்கன்னு சொன்னதும் அப்போ பண்ணவங்களை வர சொல்லாமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் இந்த ப்ராஜெக்ட் உங்க கூட சேர்ந்து பண்ணணும்னா ஜியா தான் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னு சொன்னதும் அவள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு அவன் சொல்கிறான். இப்போ வேணும்னா வர சொல்லுங்கள், இல்லைனா ஃபைலை தூக்கிட்டு வெளியே போங்கன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு கால் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் போக மாட்டேன்னு நாங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோமே அவங்க மதர் இல்லா ப்ளீஸ் நீ போமா தாயே, இல்லைனா என் பையனுக்கு இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடும்னு சொன்னதும் நான் ஏன் போனீங்க போகக்கூடாது, நீ இப்போ எதுக்காக போக சொல்கிறீங்கன்னு சொன்னதும் நான் அதுக்கு உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டதுமே நம்ம ஹீரோயின்மே சரின்னு ஒத்துக்கிறா. அப்போ அங்கே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு டைம் ஆகிட்டே இருக்கு, எனக்குன்னா வேலை வெட்டியா இல்லை, இப்போ என்ன அவங்க வர்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ வந்துடுவாங்க அப்படின்றத அவங்க சொல்லும் போதே நம்ம ஹீரோயின்மே அங்கே உள்ள என்ட்ராயிடுறான். ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே இதுக்கப்புறம் இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, போங்க நான் உங்கள்கிட்ட ப்ராஜெக்டை பற்றி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக சாக்லேட்லாமே கொடுத்துட்டு அங்கே சாப்பிட சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா ப்ராஜெக்டை பற்றி நீ என்கிட்ட பேசலையான்னு சொன்னதும் அதான் நீ ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டியே அப்படின்றத போய் நான் கேட்க அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ அப்பாங்க அந்த ஷாவுமே அங்கே வந்து என்னப்பா ஷூ கம்பெனியில் நீ இருக்க எப்படி இருக்க ஃபீலிங், என்ன ப்ராஜெக்ட் ஏற்றுக்கிட்டாங்களான்னு சொன்னதும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே போகிறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு உடனே அங்கே நம்ம பேங்க் அவள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். நம்ம சாங் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே கதவை நாக் பண்ணதுமே சாங் போய் பார்த்தா உன் ஹஸ்பண்ட் தான் வந்திருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவங்க லாக் பண்ணிடுறாங்க. இவன் வந்து இப்போ யார் கூட சேர்ந்து நீ சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு எல்லா இடத்தையுமே அங்கே வந்து செக் பண்ணி பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ இல்லை. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வரான், இப்போ எதுக்காக நீ வந்து இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்க, இங்கே வந்து அவள் எங்கள் ஃப்ரெண்டு தான் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிடக்கூடாதான்னு சொன்னதுமே இல்லை நான் உன்னை நினச்சி கொஞ்சம் ரொம்ப பொசசிவாக இருக்கேன்ல, அதனால தான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டேன், நான் சாரி கேட்டுக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ நீ எதுக்காக அவனை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு இருக்க, அந்த சீட்டரே உன்னை ஏமாத்திட்டு தானே இருக்கான்னு சொன்னதும் அவன் ஏமாத்துறான். பட் என்னால் அவ்வளோ ஈஸியாக அவனை விட்டுற முடியாது, என்னோட திங்ஸ் எல்லாமே அவன்கிட்ட இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் திரும்ப வாங்குற வரைக்கும் அவன் கூட சேர்ந்து நான் கண்டிப்பாக இருந்ததாகணும் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்காக ஒரு கார் கீயை கொடுத்து இதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் அவனோட காரில் வந்து நீ போகணுன்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க, தேங்க்யூ சொல்கிறா. என்னோட லேண்ட் எல்லாத்தையுமே நான் வருங்காலத்தில் விற்றதுமே இந்த காசு எல்லாத்தையுமே உனக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்றத சொன்னதும் பிறகு அதை பற்றிலாம் பேசிக்கலாம், இப்போ போய் நீ என்ஜாய் பண்ணுன்னு சொன்னதும் அவங்க சாங்கோட சேர்ந்தவங்க போகிறா. இப்போ என்ன விஷயமா நீ பேசணும்னு சொன்னதுமே அந்த வாங் வந்து என்னோட ஆஃபீஸ் அப்புறம் வீடு எல்லாத்துலேயுமே ஆக்கிரமிப்பு பண்ணி
பண்ணிவிட்டு அம்மாவும் பிள்ளையுமே உட்காந்துட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் பறிக்கணும், அந்த வீட்டை வந்து நான் சேல்ஸ் பண்ணணும், அதுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணு, அதை நீ தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே கண்டிப்பாக நம்ம பண்ணிடலான்னு அவள் சொல்கிறா. இல்லை எல்லாருமே சேர்ந்து அந்த லேண்டுக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு இருக்கா. ஹீரோ அவ்வளோ ஒரு ஆசையை அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கோமே. அப்போ சாங் நீ வந்து என்ன பிஸ்னஸ் மேனாகவே இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன நீ பேசுகிறேன்னு சொன்னதும் நீ அவளை ரொம்ப லவ் பண்ணுறன்றது எனக்கு எப்போயே தெரியும், ஃபஸ்ட்டுமே உன்னோட ஃபீலிங்ஸை நீ சொல்லலை, ஸோ வேங் வந்து மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான், இப்போயாச்சும் நீ வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதையுமே அவளை பண்ணணும்னு நினைக்கலன்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு, அவள் வந்து இந்த லேண்டு வீடு எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா, பட் என்கிட்ட அவ்வளோ பைசா கிடையாது, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, என்னோட பாங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொன்னதுமே அவன் ஓகேன்னு சொல்கிறான். பட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட பேர் எந்த இடத்துலையுமே வரக்கூடாதுன்னு சொன்னதுமே அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. சரி டைம் ஆகிட்டு இருக்குப்பா வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு பப்புக்கு தான் போகிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் பப்ட பொண்ணுங்கள்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோமே, ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து நீ சூஸ் பண்ணுப்பான்னு சொன்னதுமே எனக்கு இதில் எந்த பொண்ணையும் பிடிக்கல, நீ அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணி இருந்தப்ப நம்ம 2 பேத்துக்கு நடுவில் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொன்னதும் வாய முடிட்டு பேசாமல் இரு, எதையாச்சும் பேசிட்டு என்னை இரிட்டேட் பண்ணாதான்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே தூங்கினதுமே நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணி விட்டான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோட வீட்டில் இருக்கா. பட் இது என்னப்பா பொண்ணுங்களோட திங்ஸ் அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே மெசேஜ் இருக்கா, இது எல்லாமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட தான், ஸோ நீ வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ண போனதுமே என்னப்பா என்னோட வீடு வந்து உனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளினதுமே அப்புறம் நான் யார்கிட்ட போய் பேசுவேன்னு அவன் சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஆஃபீஸில் அந்த வேங்க போய் மீட் பண்ணதும் அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட்டில் வர மாதிரி இருக்கும்போது அங்கே அவன் வந்து என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் இவன்ட்ட போய் என்ன போய் பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுவும் கண்டுக்கலை, எதையும் சொல்லலை. பிறகு அங்கே வந்து எல்லாமே அதுக்கு மேலே இவ்வளோ ட்ராமா தானே க்ரியேட் பண்ணிட்டு இருக்கா. இல்லை நான் ரொம்ப ஒர்க்கில் வந்து பிஸியாக இருக்கேன்ல, ஸோ அதனால தான் இப்படி இருக்குன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நைட் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அங்கே வந்ததும் இப்போ எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொன்னதும் நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு தான் போக வந்திருக்கேன்னு சொன்னதும் எங்கே போனாலும் ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, ஏன் உனக்கு என்ன புரியாதான்னு சொன்னதுமே நீ என்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் உனக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன், உன்னை யாருமே வந்து எந்த குறையுமே நான் வந்து பண்ண விடாமல் பார்த்துக்குவேன்னு அவள் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, இப்படி ஷாவ் வந்து கன்சீவாக இருக்கான்னு. அதை எது பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க, எல்லாருக்குமே இந்த மெசேஜ் அனுப்பி விட்றா. ஸோ அங்கே அந்த ஷாவ் அங்கே ஆஃபீஸ்க்கு போனதுமே எல்லாருமே ஒரு மாதிரி அவளை அங்கே வியர்டாக பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டா. அவள் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பார்த்துட்ருக்கீங்க, அதெல்லாம் ரூமர்ஸ் தான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணதுமே என்ன பார்த்துருமே என்ன மீட் பண்ண வந்திருக்க, என்ன விஷயம், ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்லிட்டு அவன் காதில் போய் எதையோ சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவனுமே கண்டிப்பாக பண்ணிடலாமே அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு போய் அந்த ஷா வந்து இப்படி கன்சீவாக இருக்காளாம்ப்பா, அதை கேட்டுட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னு சொன்னதும் இவே உடனே பல்ல காமிச்சிட்டு இந்த இதில் போய் மாட்டிக்க கூடாதுன்னு, எதுக்குப்பா நம்மளுக்கு மற்றவங்களோட விஷயம், இங்கே பாரு இந்த வீடு வந்து 6 மில்லியன் ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ இப்போ இருக்க வீடு வந்து 10 மில்லியன், பட் வந்து நீ 6 மில்லியனுக்கு வந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்கியா, 4 மில்லியன் எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் என் பையன்ட்டே நீ இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க போனதுமே கையை பிடிச்சிட்டு நீங்கள் இப்போ இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது என்னோட அப்பாவோட வீடு, என் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்துட்டு ஏன்ட்டு இவ்வளோ அதிகாரம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு அவன் காம்டவுன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினையுமே எப்படியோ வந்து பேசுங்க சமாளிக்க ட்ரை பண்ணுறான். நம்ம பேசாமல் ரெண்ட்டுக்கு வேணால் வீட்டை வந்து இருந்துக்கலாமா, எதுக்கு வந்துட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்படி ஒரு காலத்தையும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்கா. பிறகு அந்த வேங்க அந்த ஷாவை மீட் பண்ணிட்டு நீ எதுக்காக வந்து இப்படி எல்லாத்தையுமே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பெரிய பணக்காரன் அது இதுன்னு சொல்லி வச்சிருக்கான்னு சொன்னதும் ஆஃபீஸில் எல்லாருமே என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், அதனால தான் அப்படி சொன்னேன்னு அவள் சொல்கிறா. ஸோ நீ கொஞ்ச நாளைக்கு வந்து பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்றத அவனுமே சொல்லிட்டு இருக்கான். பிறகு இந்த லேடியை பார்த்தா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த ஜியா வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான், என் பையனை ரொம்ப மட்டமாக வந்து பேசிட்டு இருக்காளே, நான் அவளை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகும்போது அப்போ அந்த டாக்டர் அவங்க அம்மாவுமே சேர்ந்து அங்கே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்து ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பண்ணாதான் நம்மளுக்கு நிறைய வந்து லாபம் கிடைக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு உடனே இவங்க என்ன ப்ராஜெக்ட் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னதும் அவங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னதுமே என் பையனுமே இதெல்லாமே நல்லா பண்ணுவான், நான் பேசாமல் என் பையனை உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறாங்க நம்ம பிளான் பண்ணி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சுப்பான்னு. அங்கே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க, போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஷூ தான் நல்லா தண்ணியை போட்டுட்டு வந்திருக்கான், எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும் அப்புறம் நான் எங்கே போக முடியும், தண்ணி ரொம்ப போட்டேன் ஸோ ட்ரை பண்ண முடியல, உன் வீடு தான் பக்கத்தில் இருந்துச்சு
அதனால் ஸ்டே பண்ண வந்துட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும், என்னை வந்து நீ ஏதாச்சும் வந்து வீட்டை விட்டு துரத்தணும்னு அது இதுன்னு பேசுனேன்னு வச்சுக்கோமே, ஷூ கம்பெனியில் எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோவை நான் பரப்பி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு வீட்டில் அவங்க அம்மா அந்த ஷாவை கூட்டிகிட்டு வந்து வேலை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் வேறு வீட்டுக்கு போயிட்டா இல்லையா, ஸோ அதனால் வந்து இவளை வேலை பார்க்க வச்சதுமே, நான் இப்போ கன்சீவாக வேறு இருக்கேன், என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்றத அவ சொன்னதுமே, என் வீட்டு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், இல்லைனா நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப ஓவராங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாங்கங்க அவங்க அம்மாட்ட கால் பண்ணி, அம்மா உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குல்ல, எனக்கு கொஞ்சத்தை நீங்கள் அனுப்பி விடுங்க, கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். அப்போங்க நம்ம ஹீரோட ரூமுக்கு அவங்க போனதுமே, என்ன அங்கவே இருக்கா வா உள்ளன்னு சொன்னதும், அங்கே நான் வந்து முக்கியமான விஷயமா பேசணும், இங்கே பாரு இந்த பேங்க் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே, நம்ம பிளான் பண்ணி தான் எல்லாமே போயிடுச்சுக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோக்காக தான் ஃபுட் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கா. அப்பாங்க அந்த பேங்க் கால் பண்ணிவிட்டு நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், நீ உடனே கிளம்பி வான்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்பாங்க நம்ம ஹீரோ சாப்பிட்டு வரும்போது மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கா, நம்ம பிளான் பண்ணி எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு, இந்த ஃபுட்டை நீ சாப்பிட்டு நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கா. அங்கே போனால் அவன் போலீஸ் கூட சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி 20 மில்லியனை ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னதும், நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்க கம்பெனியே ஒன்று கிடையாது, நீங்கள் வந்து காசு போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சுல போட்டிருக்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னது 20 மில்லியனா, 10 மில்லியன் தானே அந்த வீட்டோட காசு, மிச்ச காசு ஏது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிருச்சு, எங்கள் அப்பாவோட காசு எடுத்து நீங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற சொன்னதும், இப்போ என்ன உங்கள் அப்பாவோட காசு எங்கள் காசு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப ஓவராக பேசுனதுமே, உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. எனக்கு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோங்க பாரு உனக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் நீ சாப்பிடுன்னு சொன்னதும், நம்ம வந்து என்ன நினச்சோமோ அதே மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேங்கோட கம்பெனிக்கு போய் அவனோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே நீ செக் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும், கண்டிப்பாக உனக்கு இன்னும் என்னென்ன தேவை இருக்கோ எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நான் எல்லாத்தையும் அவன்கிட்ட வந்து திரும்ப ரிட்டன் வாங்கணும், அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோட வந்து கார்மே ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க இறந்து போயிட்டாங்க, ஸோ அதனால் வந்து நான் அது வந்து ஆக்சிடெண்ட்டை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு சில பர்சன்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே லீ இது எல்லாமே வேங்கோடதாச்சேன்னு நாங்கள் கேட்கும்போது, யார் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறா. அப்போ அங்கே அந்த வேங் வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்துடுறான், நீ கம்பெனியோட பணத்தை எல்லாத்தையுமே உன்னோட தேவைக்காக யூஸ் பண்ணியிருக்க, ஸோ இதை பற்றி தான் நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னதும் ரொம்பவே கோவமாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ என் மேலே நம்பிக்கை இல்லாமல் என்ன இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியா, நான் இங்கே இருக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே, என்னப்பா என் பாட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லும்போது, அவன் எங்கே போக போகிறான், போகிறதுக்கு வழியாக இருக்குது, திரும்ப ரிட்டன் இங்கே தான் வருவான் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. லீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குப்பா, உன் கூட சேர்ந்தே நான் பேசாமல் ஒர்க் பண்ணலாம் போலேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. ஹீரோ அங்கே ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே நம்ம ஹீரோட்ட நீ கொஞ்சம் வெளியே போ, நான் வந்து அவட்ட பேசிக்கிறேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, உங்கள் அப்பா வந்து ஷூவை வந்து தன்னோட மருமகன் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஸோ நீ அதுக்குள்ளே அங்கே வேங் வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, ஸோ அவர் வந்து வேறு வழி இல்லாமல் ஷூவை வேணான்னு சொல்லிட்டாருமா, நீ வந்து இப்போ உன்னோட அப்பா சொத்தை எல்லாத்தையுமே மீட் எடுக்கணும்னு போராடிட்டு இருக்க, பட் உன்னோட ஃப்யூச்சரை பற்றியுமே நீ யோசிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நல்ல முடிவாக எடு, ஷூ மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கா. அப்போ ஹீரோங்க வந்து என்ன அம்மா பேசுனாங்கன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவள் சொல்லிடுறா. பிறகு வேங் போய் அங்கே ஒரு பர்சன்ட்ட டீலை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் இல்லையா, வெளியே வரதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல, அதை தான் அங்கே பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து போனதுமே, இப்போ எதுக்காக பையனை அவசரமாக கூப்பிட்டேன்னு சொன்னதும், நீ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, ஃபஸ்ட்டு உட்காரு சாப்பிட்டு நான் வந்து மசாஜ் கொடுக்குறேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னதும், இந்த முட்டாள் மாதிரி பேச்சை பேசுறதுக்காக என்கிட்ட கூப்பிட்டேன், எனக்கு டைம்லன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது தயவு செஞ்சு கோவப்படாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற சொன்னதும், ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உங்கள் அம்மா வந்து பேசுனதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த இடம் வந்து எனக்கு வேணாம், அது உங்களோடது, நீயே வந்து வச்சுக்கோ அப்படின்ற சொன்னதும், அது என்னோட ஃபேமிலி உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க, அது எப்படி என்னோட இடமாகும், அது உன்னோடது தான், அதுக்கு மேலே நீ நானுமே மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு தானே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், பட் வந்து எனக்கு அப்படி எந்த எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறதுமே, இப்போ நீ என்னை பற்றி என்ன தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், ஒரு ஃபீலிங்குமே இல்லை, நீ நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொன்னதும், சரி இருக்கட்டும் பரவாயில்ல விடு, இதை பற்றி பேசி இப்போ என்ன பண்ண போகிறோம், பிறகு பார்த்துக்கலாம், நான் வந்து முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன், என் கூட சேர்ந்து வான் சைட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறான். அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு வேகமாக போகும்போது, அப்போ அங்கே லீ வந்து என்ன பாச்சு அப்படின்ற சொன்னதும், எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நான் சூட தான் சேர்ந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே, இதில் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு அங்கே லீ பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே வேங் வந்து என்ன தைரியம் தான் நீ என்ன சீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டாவே அங்கே அடிக்க போகிறப்ப வேகமாக நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிக்கிறான்.
தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைக்க வருவ, உனக்கு திரும்ப நான் வந்து ஹெவியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்றத சொல்லிட்டு அவனை அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவிட்ட எல்லாமே என் கையை விட்டு போயிட்டுருக்கு, நான் பேசாமல் அவளை போட்டு தள்ளினாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஷாவுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஜென்மங்களை நான் எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியலையே, நான் பேசாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா இவனுங்க என்னையுமே எதுக்குனாலும் யூஸ் பண்ணிட்டு என்ன போட்டு தள்ளிடுவானுங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாமே உனக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடச்சிரும், உனக்கு நான் எப்பயும் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லும்போது பட் எனக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, எனக்கு என்னமோ எனக்கு எதுவுமே என்னது திரும்ப ரிட்டர்ன் கிடைக்காதுன்னு சொல்லி தோணுதேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதும் நான் இருக்கும்போது அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். பிறகு அவங்க அந்த பர்சனை போய் மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அந்த பர்சனுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த மெடிசனால் கண்டிப்பாக வந்து அந்த பர்சன்ஸ் வந்து செத்து போயிடுவாங்க, அதுக்கு வந்து ரொம்பவே பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுமே அங்கே அவங்களோட வீட்டுக்கு போனதுமே இந்த வீடை வந்து விலைக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் இது யாருப்பா வாங்குறாங்கன்னு சொல்லும்போது ஒரு ஃபேமிலி தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அங்கே 2 பர்சன்ஸை கூப்பிட்டு எல்லாத்தையுமே சரியாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ வேமாங்க ஓடி வந்து இங்கே உள்ள வந்து ஏதோ கேஸ் இருக்குது, ஸோ அதனால் வந்து உள்ள இழுத்தாலே நம்ம உடனே உயிர் போயிடும், தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. கண்டிப்பாக எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குச்சு, இதை பண்ணது அந்த பேங்க் தான், அவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. பேங்க் இப்படி பண்ணியிருந்தானா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு அவன் சொல்லும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்ததுமே அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நான் தான் சொல்லலையா எங்கள் அப்பா அம்மாவோட வந்து சாவு வந்து சும்மா சாதாரணமாக நடந்தது கிடையாது, கண்டிப்பாக பார்க்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, இவன் தான் அதை யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ ஹீரோ அதை கண்டிப்பாக அவன் வந்து பண்ணதுக்கு அவன் வந்து பனிஷ்மெண்ட் அடைவான் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த பேங்க் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்ட புக் எல்லாமே கொடுத்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான். உனக்காக புது வீடு நான் வாங்கிட்டேன், ப்ளீஸ் நீ வந்து அந்த வீட்டிலே வந்து ஸ்டே பண்ணேன்ப்பா அப்படின்ற செட்டு கூப்பிட்றேன். அதுவும் ஹீரோயின் சரி ஓகே கீயே கொடுன்னு சொன்னதுமே அவன் சந்தோஷமாயிட்டு கீயே கொடுத்துட்டு நாளைக்கு வா நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கீ என் கைக்கு வந்துருச்சு, இப்போ நீ வந்து என்னை மீட் பண்ண வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் பின்னாடி தான் இருக்கேன் பாருன்னு சொன்னதுமே அப்போ நான் வந்து ஆல்ரெடி அங்கே செக் பண்ணி பார்த்துட்டேன், உங்கள் அப்பா அம்மாவோட சாவும் வந்துட்டு நல்லா பார்க்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து ஆக்சிடெண்ட்டாக நடக்கலன்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிட்டு கண்டிப்பாக எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிடுச்சு, அதனால தான் அவங்க என்ன நோய் வந்து இறந்தாங்கன்னே தெரியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த இந்த வாங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. பிறகு அங்கே அவங்க இந்த ஷவுட்டை வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க, என் பையனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க, ஆனால் நீ கூட உட்காந்து இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கேன், அவனை வெளியே எடுக்கிறதுக்கு எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருக்கேன்னு சொன்னதுமே உங்கள் பையன் பண்ண தப்புக்கு தான் நான் உள்ளே போயிருக்கான், இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா இப்போ சொல்கிறேன், அதனால நம்மளுக்கு காசும் கிடைக்கும், உங்கள் பையனையுமே வெளியே எடுத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா கொடுத்ததும் அந்த லேடி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக ஹீரோவை தான் போகிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட மருமகளை நீ ரொம்ப லைக் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பேசாமல் வந்து நான் அவளுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ என்ன பண்ணுறன்னா நீ வந்து என்னோட பையனையுமே வந்து வெளியே எடுத்துரு, எனக்கு ஒரு 50 மில்லியன் கொடுத்துருன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவங்களுக்கு கால் வந்துடுது அந்த பேங்க்ட்ட இருந்து, அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் முதல் வாங்க, ஆல்ரெடி நானே வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் வேறு புதுசாக எனக்கு ட்ரபிள் க்ரியேட் பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே இப்போ பேசின டீலை பற்றி நம்ம பிறகு பேசலாம், என் பையன் வந்துட்டானா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த பேங்க்ட்ட கால் பண்ணி எந்த வீடை நீ வாங்கி வச்சிருக்கேன்னு எனக்காக சொன்னியா, அங்கே ட்ரக் இருந்திருக்கு, போலீஸ் வந்திருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வந்து மீட் பண்ண வான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோட்டையுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டாங்க. போனதும் இவன் புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இந்த பர்சன் தான் எங்கள் அப்பா அம்மாவையுமே வந்து கொலை பண்ணான், அங்கே வந்து மெடிசன்லாம் கொண்டு போய் வச்சு இதே மாதிரி தான் இப்போ என்னையுமே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலைன்னு அவன் சொல்கிறான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு எல்லா விஷயமே தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஷூ உனக்கு கிடச்சிட்டான்றதுக்காக தான் நான் இப்படிலாம் நீ என் மேலே பழைய போட்டு என்னை கழட்டி விடுறதுக்காக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டேங்க நீடன் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி எங்கள் ஆக்ட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே அந்த ஷாவ் வந்துடுறா, அவர் வந்து எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்காரு, நீ இப்படிலாம் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணலாமா, நீ வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடக்கிறேன்னு சொல்லும்போது எல்லாருக்குமே அங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. என்னென்னு பார்த்தா இவனும் இவ்வளோ சேர்ந்து அங்கே க்ளோஸ் ஆன வீடியோ தான் லீக் ஆகிருக்கு, எல்லாம் நம்ம ஹீரோயினோட வேலை தான். அப்பாங்க இவ வந்து வயிற்றில் இருக்க குழந்தை உன்னோடது, இதுக்கு நீ இப்போ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொன்னதும் அவனால் எதுவுமே பேச முடியல, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். சாப்பிட்ட நீ என்ன தைரியம் தான் நம்மளோட வீடியோஸை நீ பண்ணியிருப்ப, இதெல்லாம் வேணுக்குன்னு பண்ணியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு
ஆயிட்டு இருக்கும்போது என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கு, அப்போ தப்பு நடந்திருக்குன்னா எனக்கு தான் நடந்திருக்கு அப்படின்ற சொன்னதும் அவளை போட்டு அடிச்சு அவளுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. பிறகு ஹீரோயினை மீட் பண்ணி நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஏன்ட்ட நீ இப்படி நடந்துக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ வந்து இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா, நீ என்னோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சீட் பண்ணுவேன், நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா, நீ என்ன பண்ணையோ அதுக்கு தான் உனக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு போறா. பிறகு நம்ம ஹீரோயினுமே பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குமே அந்த வேங் வந்து பயங்கரமா அங்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பா பேசினதுமே கார்ட்ஸை வச்சு அடிச்சு அங்கே வெளியே தூக்கி போட சொன்னதுமே அங்கே போட்டு அடி வெளுத்துருக்காங்க போல. அப்போ அவன் சரி ஓகே நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், பட் இத்தனை நாளாக உன்னையும் இந்த கம்பெனியுமே நான் நல்லபடியாக பார்த்துருக்கேன், ஸோ அதுக்காக வச்சு எனக்கு காசு நீ பே பண்ணி ஆகணும், எனக்கு 10 மில்லியன் நீ கொடுக்கணும்னு சொன்னதும் நீ இப்போ வரைக்கும் என் கம்பெனியை நல்ல விதமாக பார்த்தது கிடையாது, நீ வந்த பிறகு டவுன் தான் இருக்கு, நீ வந்து ஓகேனா சைன் பண்ணி கொடு, இல்லைனா இப்படியே வந்து வெளியே கலந்து சாவு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொன்னதுமே வேற வழி இல்லாமல் அவங்க ஓகேன்னு ஒத்துக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ அங்கே வேமா ஹீரோயினை பிடிச்ச அவன் இழுத்துட்டு டைவர்ஸ் கூடி சீக்கிரம் ஆக போது, நம்ம 2 பேரும் எப்போ வெட்டிங் பண்ணிக்கிறதுன்னு சொன்னதுமே இதை பற்றி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, நீ கிளம்பு வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போறா. வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மாவுமே என்னப்பா அவங்க 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆக போறாமேன்னு சொன்னதும் ஆமாம்மா நான் உடனே போய் அவளை கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ அந்த தப்பை பண்ணாத, ஆல்ரெடி இப்போ தான் ஒரு மேரேஜ்லேருந்து அவள் ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கா, உடனே அவளுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அவள் வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும், அவளாக டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸோ நீ கொஞ்சம் அவளுக்கு ஃப்ரீடம் கொடுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அங்கே லீயை வந்து நம்ம ஹீரோயின் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கா, இப்போ எல்லா வேலையும் முடிக்காமல் நீ எங்கேயுமே எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஷூ வந்ததுமே தயவு செஞ்சு நீ அவட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கப்பா, இப்படி ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்கான்னு எனக்கு புரியலன்னு சொன்னதும் அவள் வேலை சொன்னானா அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போனதும் அடப்பாவீங்களா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை போய் அங்கே ஷூ மீட் பண்ணதுமே இப்படி நம்ம 2 பேத்துக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் என்னை இப்படி வந்து மீட் பண்ணுற வேலை வைக்காதன்னு சொன்னதுமே அப்படின்னா ஓகே நான் உடனே உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, எல்லாருமே சேர்ந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆஃபீஸ்க்குள்ளே போனதுமே எல்லாருமே மேடம் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே ஒரு லேடி வந்து மேடம் நீங்கள் வாங்க சைன் பண்ணன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போனதுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டாங்க. ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம ஹீரோவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவளோட பேரில் மாற்றிட்டான் போல். ஸோ அதனால தான் அங்கே வந்து அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. ஏன் இவ்வளோ எமோஷனலாக இருக்கான்னு சொன்னதுமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். வந்து சார் இப்படி மேடம் வந்து ஃபைல்ஸில் எதுலையுமே சைன் பண்ணலைன்னு சொன்னதும் ஏன் நீ சைன் பண்ணலைன்னு சொல்லும்போது நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கல, உனக்காக தான் மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ இப்போ நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோட அம்மா அவளுக்கு அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு என்னோட லைஃப்பில் வராமல் இருந்திருந்தானா இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்னோட கையில் இருந்திருக்கும். ஸோ இப்போ என் கையில் ஒரு 10 மில்லியன் ஆச்சு இருந்திருந்தா நானுமே உங்களுக்கு நல்ல கிஃப்ட் கொடுத்துருப்பேன்ல, பட் இருந்தாலுமே கூடி சீக்கிரம் எல்லாமே எனக்கு கிடைச்சிரும், நான் அப்போ நல்லா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பேன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அங்கே நம்ம வேங்கோட அம்மா நீ ஒழுங்காக போய் எங்களுக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணு, ஏன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கான்னு சொன்னதுமே ஏன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன வேலைக்காரியாக நான் வந்திருக்கேனா, என்னமோ என்கிட்ட வந்து இவ்வளோ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் உங்கள் வீட்டோட வேலைக்காரி கிடையாது, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இருக்கிற வீடு என்னோடது, ஓசியில் உட்காந்துட்டு ஏன்ட்டவே அதிகாரம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அந்த பேங்க் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுமே மரியாதையோட வந்து வீட்டை விட்டு வெளியே போயிரு, நான் ஒன்றும் ஜியா கிடையாது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. உங்கள் அம்மாவும் பிள்ளையுமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா இதுக்கப்புறமே நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்காகாது, ஏதாச்சும் ஒரு வேலை தேடுங்கன்னு சொன்னதுமே இந்த வயசுக்கு அப்புறம் நான் எங்கே போய் நான் வேலை வைப்பேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஓகே நீங்கள் கண்ட்ரி சைடில் போயிருங்க பேசாமல் அப்படின்றத சொன்னதும் என் பையனும் நானுமே ரொம்ப நல்ல லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டேன், நான் எப்படி போய் அங்கே போக முடியும், என் மானமே கேட்டு போயிருமேன்னு சொன்னதுமே உங்கள் மானத்தை பார்த்தீங்கன்னா என் பையில் என்ன காசு இருக்கா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, நானுமே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், என்னமாச்சும் பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டாங்க வந்து போகிறான். நம்ம ஹீரோயினுமே சேர்ந்தாங்க ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அந்த வேங்கை பார்த்தா ரொம்பவே ஜெலஸாகி போயிட்டு என் லைஃப்பை நீ கெடுக்கிறேன்னு சொல்லி லைவ் போட்டுட்ருக்கான். அந்த ஷோ வந்து ரொம்பவே மோசமான பர்சன். அவன் என் வாழ்க்கையில் வந்ததுமே நான் ரொம்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ண என் பொண்டாட்டி என்கிட்ட பிரிச்சுட்டான், ரொம்பவே மோசமானவன் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ இவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ அவளுமே ஒரு லைவ் போட்டு என்னோட ஸ்டோரியை சொல்கிறேன்னு சொல்லி அவன் இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணான்ற எல்லா விஷயத்தையுமே அங்கே டீட்டெயிலாக சொன்னதுமே எல்லாருமே இவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவனை வந்து டோட்டலாக அங்கே பிளாக் பண்ணதுமே யாரா இது பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுறான்.
அங்கே நம்ம ஹீரோயின் இங்கே பாருப்பா ஃபாலோவர்ஸ் எனக்கு இருக்காங்க, நானுமே பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹீரோ சொல்லணும் இதெல்லாம் என்னால் தானே உனக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறான். ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஷாவ் வந்து மீட் பண்ணுறதுக்காக கூப்பிடுறா. உனக்கு வேங்க வந்து ஜெயிலில் போகிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கொடுக்குறேன்னு சொன்னதும் அவளுமே எங்கே வரணும்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ண போகும்போது பென்ட்ரைவை கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் அவன் பண்ண எல்லா ஃப்ராடு தன்னதுக்குமே எவிடன்ஸ் இருக்குது, ஸோ நீ இதை கொண்டு போய் கொடுத்து ஜெயிலில் அவனை போடுன்னு சொல்லும்போது அவன் உனக்கு என்ன பண்ணா, நீ இவ்வளோ தூரத்துக்கு அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு எதுவும் பண்ண கிடையாது, பட் வந்துட்டு அவங்க அம்மாவும் அவனுமே இருக்கிற ரூமில் நான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க பேசினதை கேட்டுட்டு என்னால் தாங்கவே முடியல, எப்படி பிளான் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸை கொலை பண்ணாங்கன்ற விஷயத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மனுஷங்களே கிடையாது, அந்த மிருகங்க வந்து இந்த வெளியே இருக்கக்கூடாது, நீ வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழு, நானும் இதுக்கப்புறம் உன்னை மீட் பண்ண போகிறது கிடையாது, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த லேண்டுக்கே நம்ம ஹீரோ அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப கிராண்டாக நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகேன்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டை வந்து நீ திரும்ப கொடுமைப்படுத்தி அவள் கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாங் மிரட்டினதுமே அதெல்லாம் நடக்காது, ஒரு டைம் அந்த தப்பு நடந்துச்சுன்னா திரும்ப நடக்குமா, கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.